Bismillahirrahmanirrahim. This is the topic என்னன்னு சொன்னா analysis of modern Islamic scholars use on the use of artificial intelligence in Islamic jurisprudence. இஸ்லாமிக் சட்டவாக்கத்துல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை யூஸ் பண்றதை பத்தி நவீன இஸ்லாமிய அறிஞர்கள் இப்போ என்ன சொல்றாங்க, இதுதான் இந்த ரிசர்ச் டாபிக்கா காணப்படுது. இன்ட்ரடக்ஷன் பார்ட்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றது ஒரு மனிதன் அறிவை உருவகப்படுத்தின எப்படி இருக்குமோ இதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இந்த வாழ்க்கையில இந்த உலகத்துல எல்லா பொதுவாக அனைத்து துறைகளிலும் தாக்கம் செலுத்தக்கூடியதாக தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காணப்படுது. உதாரணமாக ஹெல்த் செக்டர் ஆகிக்கலும், பிசினஸ் ஆகிக்கலும், டிரான்ஸ்போர்ட் ஆகிக்கலும், எஜுகேஷன் ஆகிக்கலும், இப்படி எல்லா துறைகளிலும் தாக்கம் செலுத்தக்கூடியதாக தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காணப்படுது. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எப்படி இயக்குதுன்னு சொன்னா அனலைசிஸ் ஆஃப் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை அனலைஸ் பண்ணி அதில் இருக்கிற பேட்டர்ன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுது. அந்த பேட்டர்ன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தேவையான மாதிரி சஜஷன் சொல்யூஷன் செய்து கொடுக்குறது தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக காணப்படுது. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்படி வளர்ந்து வந்த இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்ப தாக்கத்தை ஏற்படுத்திக்கிறதுன்னு சொன்னா இஸ்லாமிக் ஜூரிஸ்ப்ருடன்ஸ்ல அதாவது இஸ்லாமிய சட்டவாக்கத்துல அது தாக்கத்தை ஏற்படுத்திக்குது. இந்த இஸ்லாமிய சட்டத்தை கொடுக்கிறது, அதுல ஃபத்வா கொடுக்குற வேலையை வந்து முற்பட்ட காலங்களில் அறிஞர்கள் செஞ்சு வந்தாங்க. ட்ரெடிஷனல் இஸ்லாமிக் ஸ்காலர் செஞ்சு வந்தாங்க. இந்த வேலைக்கு அசிஸ்டன்டா, இந்த வேலைக்கு உதவியா இப்ப செஞ்சு கொண்டிருக்கிறது தான் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டா காணப்படுது, செயற்கை நுண்ணறிவு காணப்படுது. இதுல ஸ்பெஷலா அது எதுக்கு எங்க உதவுதுன்னு சொன்னா ரிமோட் எக்ஸஸ் ஏரியா, அதாவது இந்த அறிஞர்களை அணுக முடியாத இடங்கள்ல இல்லாட்டி அந்த இஸ்லாமிய அறிவை பெற்றுக்கொள்ள முடியாத சூழலுக்கு தான் இது மிகவும் உதவக்கூடிய ஒன்றாக காணப்படுது. இந்த ரிசர்ச் நோக்கம் என்னன்னு சொன்னா இஸ்லாமிக் ஸ்காலர்ஸ் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டை எப்படி இந்த இஸ்லாமிக் ஜூரிஸ்ப்ருடன்ஸ்ல யூஸ் பண்றத பத்தி அவங்க என்னத்த மாதிரி கருத்துக்குது, அது வந்து இஸ்லாமிக் பிரின்சிபல்ஸோட ஒத்து போகுதா, அதாவது அந்த நெறிமுறை தாக்கங்கள், அதுல இருக்கிற நெறிமுறை தாக்கங்கள் என்ன, அடுத்து வந்து அது இஸ்லாமிக் ஸ்காலர்ஸ் அவங்களோட ஒத்தோரிட்டியில எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துது, இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதாக தான், ஆராயக்கூடியதாக தான் என்னுடைய இது ரிசர்ச் இருக்குது. ரிசர்ச்ல ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எல்லா துறைகளிலும் முக்கியமா எல்லா துறைகளிலும் பயன் தரக்கூடியதாக இருந்தாலும் இதுல வந்து தியாலஜிக்கல் கம்ஃபர்டபிலிட்டி, எத்திக்கல் இஷ்யூஸ், அடுத்த ஸ்காலர்ஸ் அத்தாரிட்டி இதுல அதிகமான தாக்கங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக காணப்படுது. இந்த பிரச்சனைகள் என்ன, இதுதான் பிரச்சனையாகுது, இதுதான் ஆராயக்கூடியதாக தான் இந்த ரிசர்ச் காணப்படுது. இந்த ரிசர்ச்ல முக்கியமா 3 கேள்வி காணப்படுது. ஒன்னாவது, இந்த ஏஐ வச்சு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் வச்சு ஃபத்வா ஜெனரேட் பண்றதுல அது இஸ்லாமிக் பிரின்சிபல்ஸோட ஒத்து போகுதா, இஸ்லாமிக் பிரின்சிபல்ஸோட ஒத்து போகுதா, இது வந்து 1வது கேள்வி. 2வது வந்து எத்திக்கல் இஷ்யூஸ், இந்த ஃபத்வாவை ஜெனரேட் பண்ண இடத்துல ஏற்படக்கூடிய எத்திக்கல் நெறிமுறை பிரச்சனைகள் என்ன, சிக்கல்கள் என்ன, இது வந்து 2வது பிரச்சனையாக காணப்படுது. 2வது கேள்வியாக காணப்படுது. 3வது வந்து இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டை ஃபத்வா ஜெனரேட் பண்றதுக்கு இஸ்லாமிக் ஜூரிஸ்ப்ருடன்ஸ்ல யூஸ் பண்ணனால இஸ்லாமிக் அந்த அத்தாரிட்டி, அதாவது இஸ்லாமிய அறிஞர்கள அவங்களோட பங்களிப்பு, அவங்களோட அதிகாரத்தில் எவ்வாறான தாக்கத்தை அதை ஏற்படுத்துது, இதுதான் 3வது கேள்வியாக காணப்படுது. அடுத்து வந்து இந்த ஒப்ஜெக்டிவ் என்னன்னு சொன்னா அல்குரான் வசனங்களை இல்லாட்டி அதேச இன்டர்பிரிட்டேட் பண்ற நேரத்துல அதுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்றதுனால அதுல வந்து இஸ்லாமிக் பிரின்சிபல்ஸ் அதுல எங்கேஜ் ஆகிக்குதா, எம்பர்ட் ஆகிக்குதான்னு சொல்லி பார்க்கறது தான் ஆராயறது தான் 1வது ஒப்ஜெக்டிவ் ஆகிக்குது. 2வது என்னன்னு சொன்னா இதை வச்சு ஜென்ரேட் பண்ண இடத்துல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டை வச்சு ஃபத்வாவோ இஸ்லாமிக் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் அதில் யூஸ் பண்ற நேரத்துல அதில் ஏற்படுற அந்த நெறிமுறை சார்ந்த பிரச்சனைகளை ஆராயிறது. 3வது என்னன்னு சொன்னா அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டை யூஸ் பண்ணி ஃபத்வா ஜென்ரேட் பண்றது இல்லாட்டி இஸ்லாமிய அறிவை உலகத்துக்கு பரப்புற நேரத்துல அது எவ்வாறான முறையில் அதை உலகத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடும், அது எல்லாத்துக்கும் எக்ஸசிபிளா எப்படி மாத்தலும் சொல்லி ஆராயிறது 3வது. 4வது என்னன்னு சொன்னா ஸ்காலர்ஸ் அந்த அத்தாரிட்டி அதில் தாக்கத்தை எவ்வாறான தாக்கங்களை ஏற்படுத்துது அப்படியான விஷயத்தை ஆராய்றது தான் 4வது ஒப்ஜெக்டிவ் ஆகிது. 5வது என்னன்னு சொன்னா அந்த தியாலஜிக்கல் கம்ஃபர்டபிலிட்டி, எத்திக்கல் கன்சர்ன், அடுத்து வந்து இம்பேக்ட் ஆன் இஸ்லாமிக் ஸ்காலர்ஸ், இந்த 3 விஷயங்களையும் மீறி அந்த பிரச்சனைகள் அதுக்கான ஃபைண்டிங்ஸையும் ரெக்கமெண்டேஷனையும் கொடுக்குறது தான் 5வது இந்த சாப்டராக காணப்படுது. இதில் வந்து நான் மெயினாக யூஸ் பண்ணிக்கிற வந்து டேட்டா கலெக்ஷனுக்கு வந்து செகண்டரி டேட்டா யூஸ் பண்ணிக்கிறேன். அதில் வந்து தெமட்டிக் அப்ரோச் நான் இதில் யூஸ் பண்ணிக்கிறேன், அதாவது கருத்தியல் பகுப்பாய்வு அந்த முறையை தான் என்னோட ரிசர்ச்சுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சாப்டரைசேஷன் பார்க்குற இடத்துல 1வது சாப்டர் வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்ட், 2வது லிட்ரேச்சர் ரிவ்யூ,
மூணாவது வந்து ரிசர்ச் மெத்தடாலஜி, நாலாவது வந்து அனலைஸ் பார்ட், அதில் தான் தியரட்டிக்கல் கம்பேட்டபிலிட்டி, எத்திக்கல் இஷ்யூஸ், அடுத்து வந்து இம்பேக்ட் ஆன் இஸ்லாமிக் ஸ்காலர்ஸ் அத்தாரிட்டி. இது வந்து அனலைஸ் பார்ட் ஆகிது. அடுத்து வந்து கன்க்ளூஷன் அண்ட் ரெக்கமெண்டேஷன், இது வந்து ஃபைனல் பார்ட் ஆகிது. இது வந்து ஒன்றாவது தியரட்டிக்கல் கம்பேட்டபிலிட்டி வர நேரத்தில் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்றாங்க எப்படின்னு சொன்னா வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்தில். நீங்க வந்து உண்மையை பொய்யோட கலக்க வேண்டாம். அத மாதிரி நீங்க உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா அதை நீங்க மறைக்க வேண்டாம் சொல்லி அல்லாஹ் அல் குர்ஆன் சூரா பக்ராவுல 42வது வசனத்துல சொல்றாங்க. இது என்னத்தை எம்பசைஸ் பண்ணுதுன்னு சொன்னால், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை யூஸ் பண்ணி நாங்க ஃபத்வாவை ஜெனரேட் பண்ற நேரத்துல, ஃபத்வாவோ இல்ல இஸ்லாமிக் ஜூரிஸ்பிரூடன்ஸ்ல அதை யூஸ் பண்ற நேரத்துல அது வந்து அக்யூரேட் ஆகிக்கணும், அது வந்து எம்பத்தி ஆகிக்கணும். அந்த விஷயத்தான் இது சொல்லுது. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை நாங்கள் வந்து ஒரு அசிஸ்டண்டாக தான் யூஸ் பண்ணணும். அதை வந்து இஸ்லாமிக் ஸ்காலர்ஸை ரிப்ளேஸ் பண்ணக்கூடியதாக யூஸ் பண்ண இயலாது அப்படின்றது தான் அந்த ஒன்றாவது சொல்ல அந்த குர்ஆனிக் பெர்ஸ்பெக்டிவ்ல 4வது விஷயம். ரெண்டாவது வந்து ஹதீஸ் இன்டர்பிரிட்டேஷன் சேலஞ்ச் என்னன்னு சொன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்து ஒரு ப்ரீ டிஃபைன் டேட்டா, எக்ஸிஸ்டிங் டேட்டா வச்சு தான் இது இயங்குது. இந்த எக்ஸிஸ்டிங் டேட்டா வச்சு இது இயங்குறதுனால இந்த ஹதீஸ் இன்டர்பிரிட்டேஷன் நேரத்தில் அதுல வந்து அந்த ஸ்காலர்ஸ் மாதிரி அந்த அவங்க குவாலிஃபைடு ஸ்காலர்ஸ்ல மாதிரி அவங்களுக்கு மாதிரி அந்த கான்டெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தட் எமோஷன்ஸை விளங்கி கொள்ற அந்த விஷயம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டுக்கோ இந்த ஏஐ டூல்ஸுக்கோ இல்லை. இது வந்து இந்த ஹதீஸ் இன்டர்பிரேட் பண்ண போல ஒரு சேலஞ்சாக காணப்படுது. அடுத்து வந்து ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்க சொன்னா, இதுக்கு இதை வந்து ஒரு சப்போர்ட்டிவான ஒரு டூலா யூஸ் பண்ணலுமே தவிர அதை வந்து ரிப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு டூலா யூஸ் பண்ணிடாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து இதை யூஸ் பண்ற நேரத்துல முக்கியமா அறிஞர்கள் குவாலிஃபைடு இஸ்லாமிக் ஸ்காலர்ஸ் ஒரு மேற்பார்வை வைக்கணும். அப்படி இல்லாம இதை யூஸ் பண்ணேன்னு சொன்னா அது மிஸ் இன்டர்பிரிட்டேஷனுக்கோ இல்லாட்டி எத்திக்கல் வயலன்ஸுக்கோ இட்டு செல்லக்கூடியதா காணப்படும் சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வந்து எத்திக்கல் கன்சிடரேஷன்ஸ்க்கு வர நேரத்துல அல்கோரிதம் பயஸ். இது வந்து ப்ரீ டிஃபைன் டேட்டா இல்லாட்டி ஏற்கனவே ட்ரெயின் பண்ணப்பட்ட டேட்டாவால தான் இந்த ஏஐ வந்து இயங்குது. இப்படி இயங்குற நேரத்துல இது வந்து ஒரு மதுஹப சார்ந்து ஒரு மதுஹப சார்ந்தது ட்ரெயின் பண்ண பத்தினு சொன்னால் அதை வச்சு நாங்க ஒரு கேள்வி எடுக்கிற நேரத்துல ஒரு யூசர் வந்து அதுலேருந்து ஒரு ஃபத்வாவை ஜென்ரேட் பண்ற நேரத்துல இல்லை இஸ்லாமிக் ஜூரிஸ்பிரூடன்ஸ் சம்பந்தமான ஏதாவது ஒரு விஷயத்தை எடுக்கிற நேரத்துல அது வந்து பயஸ் செய்யும். அதுல ஏன்னு சொன்னா அது வந்து அந்த விஷயத்தை வச்சு அந்த மதுஹபை வச்சு மட்டும் தான் ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கும். எனவே அதுல பயஸ் செய்யும். அடுத்து வந்து டேட்டா பிரைவசி நேரத்துல ஒரு ஒருத்தர் வந்து அவங்களோட எமோஷன்ஸ் இல்லாட்டி பேர்சனல் இன்ஃபர்மேஷனை கொடுத்து தான் அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான ஃபத்வாவையோ அவங்களுக்கு தேவையான இஸ்லாமிக் விஷயத்தை அவங்க எடுத்துக்கொள்வாங்க. அந்த நேரத்தில் வந்து அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி என்ன, ரெஸ்பான்சிபிள் பண்றது யாரு, அந்த விஷயம் வந்து டேட்டா பிரைவசின்ற ஒரு விஷயம் வந்து கன்சர்ன் வந்து இதில் காணப்படுது. அடுத்த விஷயம் சொன்னா ஜஸ்டிஸ் அண்ட் ஃபேர்னஸ். நான் ஃபெஸ்ட்லேயே சொன்ன மாதிரி உண்மையை பொய்யோட கலக்கவும் வேணாம், உங்களுக்கு உண்மை தெரிஞ்சு சொன்னா அதை மறைக்கவும் வேணாம்னு சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிக்கலாம். எனவே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை வச்சு நாங்கள் ஒரு ஃபத்வா ஜென்ரேட் பண்ணா அது வந்து நீதி ஆகிக்குமா, அடுத்து வந்து அது வந்து உண்மையானதா நியாயமானதா ஆகிக்குமான்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று காணப்படுது. அடுத்த ஸ்காலர்ஸ் அத்தாரிட்டியில் அது எப்படி தாக்கம் செலுத்துன்னு சொன்னால், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை மட்டும் தங்கிக்கிறது, அதாவது இஸ்லாமிக் ஜூரிஸ்பிரூடன்ஸ் இல்லாட்டி ஃபத்வா ஜென்ரேட் பண்றதுல இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்ல மட்டும் தங்கிக்கிறது வந்து அந்த இஸ்லாமிக் ஸ்காலர்ஸ் அவங்களோட அந்த பங்கு அவங்களோட அந்த பங்களிப்பு அவனோட அதிகாரத்துல வந்து அது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக காணப்படுது, அவனோட பங்களிப்பு அது குறைக்கக்கூடியதாக காணப்படுது. அடுத்து வந்து முன்னைய காலத்துல இருந்தாலும் சரி இப்ப இருந்தாலும் சரி அந்த ஸ்காலர்ஸ் தான் வந்து எக்ஸ்பர்ட் ஆகிக்கிறவங்க தான், அந்த துறையில் எக்ஸ்பர்ட் ஆகிக்கிறவங்க தான் வந்து அதில் வந்து ஃபத்வா கொடுக்கக்கூடியவங்க இதாங்க. எனவே இது வந்து லெக் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அந்த லெக் ஆஃப் நாலேஜ் இருக்கிறதுனால அந்த விஷயத்தில் லெக் ஆஃப் கான்டெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால வந்து அந்த எரர்ஸ் வந்து அதில் காணப்படுது. அடுத்து இதில் இருக்கிற பெனிஃபிட் என்னன்னு சொன்னால் அது வந்து ஒரு அசிஸ்டன்ட் டூலாக தான் அதை யூஸ் பண்ணிடும். அடுத்து வந்து இஸ்லாமிக் நாலேஜை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து யூஸ் பண்ணப்படுது. இதில் சம்மர் என்னன்னு சொன்னால் இது வந்து அதிகமாக இஸ்லாமிக் ஜூரிஸ்பிரூடன்ஸ் மாதிரி எல்லா துறைகளையும் இது சப்போர்ட் பண்ணக்கூடியதாக காணப்படுது. ஆனால் என்ஷூர் பண்ணணும் என்னன்னு சொன்னால் இஸ்லாமிக் பிரின்சிபல்ஸோடையும் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸோடையும் அது எங்கேஜ் ஆகிக்குதா அந்த விஷயத்தை நாங்கள் இது பண்ணிக்கொள்ளணும். அடுத்த வந்து அதில் மனுஷன் ஒரு இஸ்லாமிக் ஸ்காலரோட ஒரு மேற்பார்வை இல்லாமல் அது யூஸ் பண்ணப்பட்டுச்சுன்னு சொன்னால் அது வந்து மிஸ் இன்டர்பிரிட்டேஷனுக்கோ எத்திக்கல் வயலன்ஸ்க்கோ எடுத்து செல்லக்கூடியதாக காணப்படும்னு சொல்றாங்க. அடுத்து வந்து இந்த ரெக்கமெண்டேஷன் என்னன்னு சொன்னா இது வந்து ஒரு ரிப்ளேஸ் பண்ணக்கூடிய டூலாக இல்லாம அது வந்து ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய டூலா யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுல வந்து கொலாபரேட்டிவ் அப்ரோச் உண்டு, அதாவது டெவலப்பர்ஸுக்கும்
ஆர்டிஃபிஷியல் ஏஐ டெவலப்பர்ஸுக்கும் இஸ்லாமிக் ஸ்காலர்ஸுக்கும் இடையில ஒரு எத்திக்கல் ஒரு கொலபரேட்டிவ் அப்ரோச் வந்து தேவை. அப்படின்னு சொன்னா வந்து அந்த எத்திக்கல் இதோ என்ன பிரச்சனைகளோ வராதுன்னு சொல்லி ரெண்டாவது ரெக்கமெண்டேஷன். அடுத்து வந்து இது வந்து வளர்ந்து வர ஒரு துறையினால எனக்கு வந்து ஃபர்தர் ரிசர்ச் வந்து தேவைப்படுது. இது ஃபைனலாக என்ன சொல்றேன்னு சொன்னால், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் நிறைய புதிய விஷயங்கள் எங்களுக்கு தரக்கூடியதாக இருக்குது. ஆனால் அது வந்து இஸ்லாமிக் வேல்யூஸோட ஈக்கிறான்னு சொல்லி நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டிய விஷயம் காணப்படுது. ஜிசாக்குல்லாஹ் ஹைரன். இது நான் இப்போ உள்ள ரெஃபரன்ஸ் இன்னும் கொஞ்சம் வீக் ரெஃபரன்ஸ் இவ்வளோ தான் பண்ணி